மிக முக்கியமான ஒரு நேரத்தில் உங்களுடன் தொடர்பாடலை அல்லது கலந்துரையாடலை மேற்கொள்வதில் உண்மையாக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நாட்டில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு 2வது வரவு செலவு திட்டம் 80வது நாட்டின் 80வது வரவு செலவு திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு 2026ஆம் ஆண்டுக்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டம் பற்றி மக்களுக்காக பல விடயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. முதலாவது, மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சில முக்கியமான திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்குறதுக்கான இந்த சாத்தியக்கூறுகள் காணப்பட்டிருக்கின்றது. உண்மையாக அந்த வகையில் இந்த விடயங்களை முன்வைத்திருந்த நாங்கள் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்களையும் கடந்த வரவு செலவு திட்டங்களையும் இதை மிக பிரதானமாக முன்வைத்திருந்த அந்த அடிப்படையில் நான் அந்த விடயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் மிக முக்கியமாக இந்த முந்தனைய 6 ப்ராஜெக்ட், அதாவது கித்துள் உருவாமம் இணைப்பு ப்ராஜெக்டுக்கு ஆரம்ப நிதியாக 50 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்கால திட்டமாக அது அமைய வேணும். ஏனென்றால் கித்துள் உருவாம இணைப்பின் மூலம் தான் இந்த மாவட்டத்தின் பாரியளவு வெள்ளப்பெருக்க தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் மாவட்டம் ஒவ்வொரு வருடமும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு பாரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பகுதி இந்த திட்டத்தின் மூலம் நிவர்த்தி செய்யப்படும். அதற்கு அப்பால் கித்துள் உருவாகும் திட்டத்தின் மூலம் மாவட்டத்தின் எதிர்கால குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏனென்றால் உன்னிச்சை மூலம் செய்யப்படுகின்ற குடிநீர் நீர்ப்பாசன திட்டம் 50% மாவட்ட மக்களின் தேவையைத்தான் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதனோடு இணைந்ததாக 10,000 ஹெக்டேர் அல்லது 20,000 ஏக்கர் காணியை மேலதிகமாக செய்வதால் அது மாவட்ட மக்களுக்கும் நாட்டுக்கும் உற்பத்தியை பெருக்குவதாகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே அந்த விடயத்தில் நான் அந்த வரவேற்பை செலுத்துவேன். அதுக்கு அப்பால் கிரான் பாலம், பொன்னுகழ்ச்சியின பாலம் மிகப்பெரிய அனர்த்த நிலைமைகளில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு காரணமாகவும் இருக்கின்றது. என்றால் அணைக்கட்டு போல் இருப்பதனால் சித்தாண்டி, வந்தாரமூலை, மாவடி, வேம்பு பகுதிகள் மிக அதிகளவாக வெள்ளத்தினால் தவிர்ப்பதற்காக இந்த கிரான் பாலத்தை நாங்கள் பல தடவைகள் முன்மொழிஞ்சிருக்கின்றோம். அந்த விடயத்திலையும் 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தையும் வரவேற்க வேண்டியது இருக்கின்றது. அதற்கு அப்பால் மிக அதிகளவாக மட்டக்களப்பில் இருக்கின்ற கடல் வளத்தை ஒரு உறுதிப்பாடாக வச்சிருக்கின்றது. நாங்கள் நிறைய திட்டங்களை கதிரவடியிலிருந்து களுவாஞ்சிக்குடி அல்லது கல்லாறு வரையும் மீன்பிடி துறைமுகங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று பல விடயங்களை முன்வைத்திருந்தோம். ஆனால் வாழைச்சேனையில் இருக்கிற மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 350 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த விடயத்திலையும் நாங்கள் அதை வரவேற்கணும். ஏனென்றால் மிக முக்கியமாக நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் வரவேற்க வேண்டிய பொறுப்பும் மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் இருக்குது. ஆனால் இந்த விடயத்தோடு நாங்கள் தனியே திருப்திப்பட்டு கொள்ள முடியாது. மாவட்டத்தில் மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்குது. கல்வியை பொறுத்தளவில் கல்குடா கல்வி வலயம், மட்டக்களப்பு மேற்கு வலயங்களில் பாரிய அளவு மனித ஆளணி பற்றாக்குறை, தளபாட பற்றாக்குறைகள் இருக்குது. இந்த விடயங்களை முன்மொழிந்திருக்கின்றன. இதற்கான தீர்வுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நேரடியாக காணப்படுவதற்காக உறுதிப்பாடுகள் செலுத்தப்படவில்லை. ஆனால் ஆளணியை நாடு முழுக்க நிரப்புவதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த விடயங்கள் செய்யப்படுகின்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்த கைத்தொழில் துறையை, சுற்றுலாத்துறையும் முன்னேற்றுவதற்காக நாட்டில் பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அது இந்த அளவில் வடகிழக்கில் நிரப்பப்படும் அல்லது அந்த வேலை திட்டங்கள் கொண்டு செல்லப்படும் என்பதற்கான உறுதிப்பாடுகள் பெரிய அளவில் தெரியல. கடந்த காலங்களிலும் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தும் பல விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு கவர்ச்சிகரமான திட்டம், மக்களுக்கான சில
திட்டங்களை உள்வாங்கியிருக்கின்றது. வரி குறைப்பு அல்லது வரிய ஒரு நிலைப்படுத்துகிற சந்தர்ப்பமாகவும் நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையில கடனை மீள் செலுத்துறதுக்கு இருப்பை பேணுறதுக்காகவும் பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்குது. ஆனால் இதில் மிக பிரதானமாக உற்பத்தி துறையை பெருக்குவதற்கு ஒரு நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதில் பெரிய அளவு அதில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கிறது, நாங்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள், மட்டக்களப்பு மட்டுமல்லாது வடகிழக்கு கடந்த காலத்தில் யுத்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மாவட்டம், யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பும் 16 ஆண்டுகளாக பாரிய அளவு கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை. நாட்டின் மொத்த வளர்ச்சியில பங்களிப்பை பெரிய அளவில் கொண்டு வரத்திற்கான செயற்திட்டங்களை கடந்த காலத்தில் இந்த அரசாங்கங்கள் இதே சுத்தியுடன் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த அரசாங்கங்கள் சில விடயங்களில் அதுக்கு எல்லாம் ஒன்றுபட்ட நாடு, நாங்கள் எல்லா விடயங்களையும் செய்வோம் என்று சொன்னாலும் கூட ஒரு வினைத்திறனாக வடகிழக்கில் ஒரு கட்டுமான பணியை அல்லது உற்பத்தி துறையை முன்னெடுப்பதற்கு இன்னும் பாரியளவு ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கணும் என்றுதான் எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் கடல் வளத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்பில் கிழக்கு பகுதி மிகப்பெரிய கடற்கரையோரமாக இருக்கிறது ஒரே ஒரு மீன்பிடி துறைமுகம் தான் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல அதுக்கான முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கணும். கடந்த 1 வருடங்களாக நாங்கள் இந்த விடயங்களை நாங்களே முன்வைத்திருக்கிறோம், இந்தந்த இடங்களில் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நாங்களும் அதுக்குரிய விண்ணப்பங்களை கொண்டிருந்த நாங்கள் அல்லது வெளியிடங்கள்ல இருந்து அதுக்குரிய சாத்தியவள ஆய்வுகளை செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் வாழைச்சேனையை மட்டும் அபிவிருத்தி செய்வதன் ஊடாக வாழைச்சேனை துறைமுகத்தில் 250 படகுகள் தரித்து நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அபிவிருத்தியினூடாக மேலதிகமாக 100-150 படகுகளை தரித்திருக்க, மீன்பிடி படகுகளை தரித்திருக்க செய்வதன் மூலம் முற்றுமுழுதான தேவையை நிவர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் இங்கு பதிவு செய்யப்பட்ட படகுகளே மீன்பிடி படகுகளே 1000க்கு மேல் இருக்கின்றது. ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அந்த மீனவர்கள பாதிப்பு மருந்து மீன்வளத்துறை அபிவிருத்தி செய்கின்ற நோக்கம் எல்லாம் இங்கே முழுதாக பூர்த்தி செய்யப்படவில்லை. கடந்த காலங்களில் யுத்தத்துக்கு காலப்பகுதியில் அதுக்கு முன்னரான காலப்பகுதிகள் எல்லாம் நாட்டில் மற்ற இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் பாரிய அளவு அபிவிருத்தி செய்யப்பட்டது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் கூட அந்த திட்டம் இங்கே சம அளவில் செய்யப்பட்டிருக்கல. அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் இந்த நிதி ஒதுக்கீடுகள் வடகிழக்கில் இல்லை. குறிப்பாக மட்டக்களப்பிலையும் மீன்பிடித்துறையை வளப்படுத்துறதுக்கான பெரிய அளவு திட்ட வரைவுகள் இல்லை. ஏனென்றால் பாரிய அளவு 80,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் மீன்பிடித்துறையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அதே நேரம் அந்த நிதி ஒதுக்கீடு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அது பெரிய அளவில் காணதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதற்கு அப்பால் உண்மையாக இந்த கித்தூர் உருகாம இணைப்பு, அந்த குளங்களை புனரைப்புன்றது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் யுத்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியில் அல்லது அதுக்கு முன்னால் சிறிய குளங்கள், பெரிய குளம் உட்பட மிக நூற்றுக்கணக்கான குளங்கள் இருந்தன. இன்று அது வன இலாகா திணைக்களம் அல்லது பல்வேறுபட்ட மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைகள் எல்லாம் போய் அந்த குளங்கள் பாரிய அளவு பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை. மாவட்டத்தில் நீர்வளத்தை மிக முறையாக நீர்ப்பாசனம் செய்வதற்கு ஒரு மாவட்ட அடியில் ஒரு திட்ட வரைவு அது படிப்படியாக எப்படி செய்யப்படணும் என்ற விடயங்கள் இதில் பாரிய அளவு சொல்லப்படலை. ஒட்டுமொத்தமாக தரப்பட்ட நல்ல விடயங்களை பாராட்டுற அதே நேரம் பாரிய அளவு திருப்தி அடையக்கூடிய நிலையில இந்த வரவு செலவு திட்டம் வடகிழக்கில் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கண்டு கூறிவிட முடியாது. இன்னும் அதை நாங்கள் பாரிய அளவு எதிர்பார்க்கிறோம். இதற்கு அப்பால இது அபிவிருத்தியை பொறுத்தளவில் வாழ்வாதாரம் விசேடமாக வடகிழக்குக்கு இந்திய அரசின் உதவியின் கீழே வீட்டு திட்டங்கள் அமைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யுத்த காலத்தில் மிக அதிகளமாக வீடுகளையும் காணிகளையும் இழந்த மக்களுக்கு அந்த காணிகளை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அல்ல அந்த செயற்திட்டத்துக்கான முன்னெடுப்புகளுக்காக விரைந்து நடவடிக்கைகள் காணப்படலை. இந்த வீட்டு திட்டங்கள் கொண்டு வரதை உண்மையாக வரவேற்கிறோம். அதே நேரம் கடந்த காலங்களில் கைவிடப்பட்ட அல்லது சிறிய அளவு நிதிகளில் அரைப்பகுதி செய்யப்பட்ட வீடுகளுக்கு இன்னும் பாரிய அளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பசித்தவனுக்கும் உண்டவனுக்கும் ஒரே அளவாக கொடுக்க முடியாது. வடகிழக்கில் இருக்கிற மக்கள் தேவைகள் அதிகமாக யுத்தத்தில் அவர்களுடைய உடைமைகள் இழந்து போய் இன்னும் மீள இட முடியாத நிலையில் இருக்கிற நேரம் பாரிய அளவு இந்த வீட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படணும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் அபிவிருத்தி திட்டங்கள், வாழ்வாதாரங்கள் என்றதுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு
மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கின்றது, அவருடைய அரசியல் தீர்வு. ஆக குறைந்தது முதற்கட்டமாக ஒரு சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு கூட நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. கௌரவ ஜனாதிபதி சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் எப்போது அந்த தேர்தல் நடக்கும் என்றதும் அதற்கான உறுதிப்பாடான உறுதிமொழிகளும் வழங்கப்படவில்லை. எல்லை மீள் நிர்ணயம் என்பதன் ஊடாக காலத்தை இழுத்தடிப்பு செய்வதற்கான விடயங்கள் அங்கு கொண்டு செல்லப்படுமா, அல்லது தமிழ் மக்கள் ஆக குறைந்த அந்த ஒரு தீர்வு திட்டத்தை மாகாண சபையின் ஊடாக கிடைக்கின்ற அந்த விடயம் கூட கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுமா என்ற பலமான சந்தேகங்கள் இருக்கின்றது. மிக முக்கியமாக 3/2 பெரும்பான்மை வைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் சட்ட திருத்தத்தை மிக இலகுவாக பல்வேறு விடயங்களிலே நாட்டுக்கு தேவைப்படுற சட்டங்களை மிக விரைவாக கொண்டு வருகின்ற இந்த அரசாங்கம் ஏன் தமிழ் மக்களுக்காக இந்த ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்காக அல்லது அதன் முன்முயற்சியாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அதற்குரிய ஒரு பொறிமுறையை மிக விரைவாக எங்களால் செய்ய முடியும் என்ற உறுதிப்பாட்டை இந்த இடத்திலே ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருக்கவில்லை, அரசாங்கமும் அதன் பொறுப்புமிக்க அமைச்சர்களும் சொல்லியிருக்கவில்லை. ஆகவே இவ்வாறான விடயங்கள் பாரிய அளவு ஏமாற்றத்தை சந்தேகத்தை அளிக்கின்றன. மற்றும் ஒரு வருடம் கடந்திருக்கின்றது அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி பொறுப்பேற்று தமிழ் மக்களுக்காக அடிப்படையாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள் மிக முக்கியமாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட அரசியல் கைதிகள் சம்பந்தமான விடுதலை என்ற விடயத்தை இன்று மறந்து போய் அமைச்சர்கள் அவ்வாறான ஒரு அரசியல் கைதிகள் என்ற விடயம் இல்லை, அவ்வாறான தேவைகள் இல்லை என்று கூறுகின்றார்கள். அப்போ தேர்தலுக்கு முன்பான உறுதிமொழிகள் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலே மீறப்படுகின்றனவா அல்லது தட்டி கழிக்கப்படுகின்றனவா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதற்கு அப்பால் தமிழ் மக்களுக்காக ஒரு கடந்த காலங்களிலே இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள், தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் எல்லோரும் கோரி நிற்கின்றோம். தமிழ் மக்களின் வாக்குகளை பாரிய அளவிலே வடகிழக்கில் பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலும் மிக முக்கியமாக தமிழ் தேசியத்துக்காக மக்கள் மிக அதிகளமாக தமிழ் மக்கள் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் அளித்திருக்கின்றார்கள். அந்த விடயத்திலே அந்த விடயங்கள் தட்டி கழிக்கப்படுகின்றன அல்லது சர்வதேசத்தின் மனித உரிமை பொறிமுறையிலே அவ்வாறான நிலைமைகளிலே உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம்தான் செய்யப்படும் என்று கூறப்பட்டாலும் கூட அதற்கான எந்த முயற்சிகளும் கூட எடுக்கப்படவில்லை. ஆகவே உள்நாட்டு பொறிமுறையிலே யார் அந்த விடயத்தை கையாளப் போகின்றார்கள்? தென்னிலங்கை மக்களின் அரசியல் வாக்குகளை நம்பியிருக்கின்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளா அல்லது கடந்த காலங்களிலே யுத்த மீறல்களிலே ஈடுபட்ட அல்லது படையினர் அவ்வாறான பொறுப்புகளை செய்ய போகின்றார்கள் என்பது மிக நியாயமான சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே அரசியல் தீர்வு விடயத்துக்கான எந்த ஒரு ஆரம்பமான நிலைமைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அரசியல் கைதிகளின் விடயத்திலே கவனம் செலுத்தப்படவில்லை. நீதி பொறுமுறை சம்பந்தமாக உத்தரவாதம் இல்லை. மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற விடயம் சம்பந்தமாக ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை. இவ்வாறான நிலைமைகளிலே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு மிக பிரதானமாக ஏன் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை தமிழரசு கட்சியை ஆதரித்தார்கள்? அபிவிருத்தி என்ற நோக்கத்துக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு நியாயமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய தங்களுடைய உரிமைகள், தங்களுடைய சுயாட்சிகள் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வாக்களித்திருந்தார்கள். அந்த விடயங்கள் கட்டி கழிக்கப்படுகின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே அரசு இந்த வரவு செலவு திட்டத்திலே சில விடயங்கள் அல்லது மிக முக்கியமான விடயங்களிலே நல்ல விடயங்களை நாட்டுக்கு செய்திருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் அவர்களுடைய இந்த ஊழல் ஒழிப்பு விடயத்துக்கு மிக நிச்சயமாக ஆதரவு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக நெருக்கடியாக இருந்த நாடு ஊழல் மிக பிரதான பங்கு வகித்திருந்தது பொருளாதார நெருக்கடிக்கு. ஆனால் உண்மையிலே பொருளாதார நெருக்கடி தீர வேண்டுமாக அந்த நாட்டிலே அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டும். அல்லாத பட்சத்திலே இது ஒரு தற்காலிக தீர்வாகவே இருக்கும். மற்ற விடயமாக நாம் பார்க்க வேண்டியது இன்று அவர்கள் எடுக்கின்ற இந்த போதைப் பொருளுக்கும் பாதாள கும்பலுக்கும் எதிரான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி நாட்டிலே எமது இளம் சந்ததியினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அது தமிழ் கட்சிகள் அல்லது இனவாத வேதமின்றி நாங்கள் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இந்த வரவு திட்டத்திலும் நாங்கள் பல விடயங்களை ஆதரித்தாலும் கூட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இந்த அரசியல் தீர்வு விடயங்கள் சம்பந்தமாகவும் அவர்கள்
அவர்களுக்கான நீதி, அவர்களுடைய மொழி பாதுகாப்பு, அவர்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட உறுதிப்பாடுகள் இல்லாத பட்சத்திலே அதற்கு எவ்வாறு ஆதரவளிக்கின்றது என்ற ஒரு வினா எழுப்புகின்றது. ஆகவே நாம் மிக நிதானமாக இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை வாக்கெடுப்பு முன்னர் எடுப்போம் என்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கின்றது. அதற்கு அப்பால் நல்ல விடயங்களை பாராட்டுவதோடு தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். அதுக்காக போராட்டி அந்த விடயங்களுக்காக எங்களுடைய பயணம் அமையும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக முக்கியமாக அரசியலமைப்புக்கு ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்படுவது வழக்கம். பிரதான எதிர்கட்சி என்ற அடிப்படையிலே அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். மற்ற எதிர்கட்சிகள் ஒன்றுடன் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பின் மூலமே எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். மிக முக்கியமாக தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதியாக அவர் அரசியல் குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அது ஒரு போட்டியின் மத்தியில் தான் அவருடன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் போட்டியிட்டிருந்தார். இவருக்கு அதிகப்படியான வாக்குகள் தெரிவு செய்யப்பட்டு ஜனநாயக முறைப்படி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த விடயத்திலே எதிர்கட்சியிலே பல விதமான எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன் அதில் தாங்கள் பேரினவாத உறுப்பினர்கள் அங்கம் வைக்க வேண்டும் என்றும், இந்த அரசியல் குழு மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற மிக உயர்ந்த பதவிகளிலே தங்களுடைய செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். வழமையாக பாராளுமன்ற குழுக்களிலே பல்வேறு நியமனங்கள் வழங்கப்படுகின்ற போது எல்லா கட்சிகளுக்கும் அந்த வீதாசார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். உண்மையிலே இந்த அடிப்படையிலே பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. எதிர்கட்சியிலே தேசிய மக்கள் சக்தி அடுத்ததாக பெரிய கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. நியாயப்படி அது தமிழரசு கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும். அதுவும் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து போட்டியின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டது. அவருடைய அந்த தெரிவு மிக ஜனநாயகமானது. அவருடைய தெரிவை நாங்கள் தொடர்ச்சியாக அவருக்குரிய ஆதரவை வழங்குவோம். அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் அந்த விடயத்தில் எதிர்பார்க்கின்றோம். அது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தனது விளக்கத்தை பாராளுமன்றத்திலே கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். முக்கியமாக இந்த சமுத்தி திவிநேமுக எக்ஸ்பிரஸ் திட்டங்கள் எல்லாம் அந்த வறுமையிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் உருவாக்கப்படுகின்றன. அது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அப்பால் முழு இலங்கைக்கும் அவ்வாறான திட்டங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த விடயத்திலே இது இரண்டு பக்கமும் பொறுப்பிருக்கின்றது. அந்த சமுத்தியை பெறுகின்ற அல்லது நலன்புரி விடயங்களை பெறுகின்ற மக்கள் அதை மிக சரியான முறையிலே பயன்படுத்தி தங்களுடைய அடிப்படையான பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது அதை பெறுபவர்கள பயனாளிகளின் கைகளிலும் இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த திட்டங்களை அமல்படுத்துகின்ற திணைக்களங்கள் அவற்றை சரியான முறையிலே மேற்பார்வை செய்து வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இது இருபக்கம் சார்ந்த விடயம். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டம் குறிப்பாக வடகிழக்கு இருக்கின்ற எல்லா மாவட்டங்களும் முதலாவது இரண்டாவது என்றாலும் அந்த முன்னணியில் இருக்கின்ற மாவட்டங்களாக வடகிழக்கு மாவட்டங்கள் இருப்பதை நாங்கள் மிக பிரதானமாக காணலாம். இந்த விடயத்திலே ஒரு யுத்த சூழ்நிலைக்கு முன்பு இந்த எங்களுடைய இனப்பிரச்சனைகளுக்கு முன்பு வடகிழக்கில் இருக்கின்ற மாவட்டங்கள் மிக தன்னிறைவான உற்பத்தி திறனுடைய அதிகளவான முன்னிலையாக இருந்த மாவட்டங்களாக இருந்தன. மட்டக்களப்பிலே மிக பாரிய அளவு வளம் இருக்கின்றது. கடல் வளமும் மற்றும் விவசாயம் சார்ந்த கால்நடைகள் சார்ந்த வளம் இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், கால்நடைகளின் அடிப்படையாக அவற்றின் ஊடாக அந்த விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்றால் முதலாவது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரை மிக முக்கியமானது. இந்த மாவட்டத்திலே இந்த மேய்ச்சல் தரை மயிலத்தமடு மாதவனி 800 நாட்கள் 750 நாட்கள் தாண்டி அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு மாதவனிக்கு அப்பால் பல இடங்களில் பாகரை மற்றும் வெள்ளாவளி பட்டிப்பாளை போன்ற இடங்களிலும் மேய்ச்சல் தரை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த விடயத்தை சமத்துவமாக எல்லா விடயங்களை அணுவோம் என்று கூறுகின்ற அரசு கடந்த காலங்களில் மிக திட்டமிட்ட முறையிலே நாங்கள் பாராட்டப்பட்டிருந்தோம் என்பது வெளிப்படையாக இருக்கின்றது. அந்த பிரதேசங்களில் நிலத்தை கையாடி அதிலே ஒரு பேரினவாத குடியேற்றத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கங்கள் நேரடியாகவே முயற்சி செய்திருந்தன.
ஆனால் இன்று அரசாங்கத்தின் கோஷம் வித்தியாசமாக இருக்கின்றது. எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிய உரிமைகள் இருக்கின்றது, எல்லோரும் மதவாதம் இனவாதம் இல்லை. ஆனால் இந்த 750 நாட்கள் தாண்டி பயணிக்கின்ற இந்த மேய்ச்சல் தரையை பதிவு செய்கின்ற அல்லது கெசட்படுத்துகின்ற நிகழ்வை ஏன் இவ்வளவு தாமதமாக கொண்டு செல்லப்படுகின்றது என்பதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை. ஆகவே ஒரு வளத்தினை பெருக்குவதற்கு இதய சுத்தியுடன் அந்தந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கமும் செயற்பட வேண்டும், அரசாங்க அதிகாரிகளும் செயற்பட வேண்டும், அதை பெறுகின்ற பயனாளிகளும் செயற்பட வேண்டும். இந்த இடங்களிலே எங்கேயாவது இடையூறு ஏற்படுகின்ற பட்சத்திலே அதனுடைய அபிவிருத்தி அல்லது வாழ்வாதாரம் தடைப்பட்டு அந்த பிரதேசம் வறுமையான பிரதேசமாக மாற்றமடையும். நாடு பொருளாதார நெருக்கடியிலே இருந்தது, இப்போது படிப்படியாக மீள்வதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு பிரதேசம் வறுமையிலே இருந்து மீளாவிட்டால் ஒட்டுமொத்த நாடும் அது மீண்டுவிட முடியாது. ஆகவே பாரபட்சமற்ற அடிப்படையிலே எல்லா இடங்களிலும் வளங்கள் பயிரப்பட்டு, மிக உதாரணமாக எங்களுடைய மீன்பிடித்துறையை, எங்களுடைய விவசாயத்துறையை, எங்களுடைய நீர்ப்பாசனத்துறையை, எங்களுடைய கால்நடைகளை வளப்படுத்துவது ஒரு பக்கம். எங்களுடைய அடுத்த கட்டமாக உற்பத்திகளை பல விவசாயிகள் மரக்கறி செய்களில் ஈடுபடுவார்கள். வருடம் அவர்களுக்கு வருகின்ற வெள்ளப்பெருக்கின் மூலம் பாரியளவு நட்டத்தை, அந்த வருடம் அவர்கள் பெற்ற வருமானத்தை அப்படியே இழந்து விடுவார்கள். அதற்கு நட்ட ஈடும் இல்லை, அதற்குரிய வழிப்படுத்தலும் இல்லை. ஆகவே இவ்வாறான நிலையிலே மாவட்ட மக்கள் எவ்வாறு பொருளாதாரத்திலிருந்து மேம்படுவது? மிக முக்கியமாக அடிப்படையான கட்டுமான வசதிகள் பல இடங்களிலே இன்னும் பாதைகள் சீரில்லாமல் இருக்கின்றன. ஒரு இடத்திலே உற்பத்தி துறை மேம்பட வேண்டும் என்றால் அந்த பாதை சீர் செய்யப்பட வேண்டும். பாலங்கள் படுவாங்கரையும் எழுவாங்கரையும் இணைத்து அதிகளவாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே கிரான் பாலம் செயற்திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு அப்பால் எங்களுடைய குருமன்வழி மற்றும் நரிப்புழு தோட்டம் மற்றும் பல இடங்களிலே இந்த பாதை கட்டுமானம் செய்யப்பட வேண்டும். என்றால் எங்களுடைய பாரிய உற்பத்தி படுவாங்கரையில் இருக்கின்றது விவசாய உற்பத்திகள். அதை தகுந்த காலத்திலே மக்கள் கொண்டு வியாபாரம் செய்வதற்கு அல்லது அவர்களுடைய லாபத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இந்த பருவக்காற்று மழையிலே, அதாவது வெள்ளப்பெருக்கிலே பாதிக்கப்பட்டு போகின்றார்கள். அந்த திட்டத்தையும் கட்டுமானத்தையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அரசு மிக விரைவாக செயற்படுவதன் மூலம் அவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த எங்களுடைய வறுமை படிப்படியாக நீங்க இருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த நிவாரணங்களை பெறுகின்ற மக்களது ஒரு தங்களுடைய அடுத்த கட்ட பொருளாதார விடயத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம்தான் இந்த படிப்படியான வளர்ச்சியை எட்ட முடியும். அதில் அரசாங்கத்தின் பொறுப்பும் இருக்கின்றது, மக்களின் பொறுப்பும் இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.